கருத்தரங்கத்துக்கு தலைவரக்கூடிய வழக்கறிஞர் பால் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் இப்போது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் ஒரு புத்தாண்டில் தொடங்குவது மிகவும் ஒரு நம்பிக்கை அளிப்பதாகவும் தேவையானதாகவும் இருக்கிறது. இந்த வகுப்புவாரி உரிமைக்கான முதல் படி ஜாதிவாரி கணக்கெடுப்புதான். தந்தை பெரியார் அவர்கள் 1919 ஆரம்பித்து 22, 23, 24, 25 என்று வரிசையாக இதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் கட்சிக்குள் முயன்று அதிலிருந்து வெளியேறினார். அவ்வாறு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய ஆண்டு 1925. இன்னும் ஓராண்டில் நாம் 100 ஆண்டை எட்ட இருக்கிறோம். 100 ஆண்டுகள் கழித்தும் இங்கு ஜாதிகளுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த போது அது இந்தியா என்றால் என்ன என்று தீர்மானித்தது. அதில் இந்தியா என்பது இந்திய நாடும் அதன் மக்களும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதல் பகுதியிலேயே இந்திய நாடும் இந்திய மக்களும் தான் இந்தியா என்கிற கருத்து தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இத்தனை ஆண்டு கழித்தும் இந்தியா என்பதற்கு ஒரு அளவு இருக்கிறது. அது அதன் எல்லையால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய மக்கள் என்பவர்கள் யார் என்பதற்கான எந்த விளக்கமும் அரசியல் சட்டத்திலும் இல்லை, எங்கும் இல்லை. எனவே இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும் என்பதற்காக இந்திய அரசாங்கம் அதனுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்பது ஆந்த்ரோபாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அவங்க ஏஎஸ்ஐ என்று சொல்வார்கள், அந்த அமைப்பு 1985ஆம் ஆண்டு பீப்புள் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் என்கிற ஒன்றை வடிவமைத்தது. அது ஏனென்றால் இந்திய அரசியல் சட்டத்திலே இந்திய நாடு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மக்கள் என்பவர்கள் யார் என்பதை வரையறுப்பதற்காக 1985ஆம் ஆண்டு ஏஎஸ்ஐ என்று சொல்லப்படுகிற ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு, இந்திய அரசின் அமைப்பு ஒரு ஆய்வை நடத்தியது. ஓராண்டல்ல 2 ஆண்டல்ல 15 ஆண்டுகள் அவர்கள் ஆய்வு நடத்தி 40,000 பக்கத்தில் இந்திய மக்களை குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவிலேயே 4694 ஜாதிகள் இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் கூறப்பட்டிருக்க இந்தியா என்பது அதன் எல்லை. ஆனால் இந்திய மக்கள் என்பவர்கள் இந்த 4694 ஜாதிகள் தான் என்று தெளிவாக கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய முற்காலத்தில் ஜாதி என்பது படிநிலையாக இருந்தது, அது அடக்குமுறையாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு தேன்கூடு என்பது எப்படி ஒவ்வொரு அறையாக இருக்கிறதோ அதே போன்று இந்திய மக்கள் ஒவ்வொரு சமூகமாக சேர்ந்து 4694 அறைகள் கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்தியா என்று கூறி, இந்த நாட்டின் ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு சமூகமும் முன்னுக்கு வந்தால்தான் இந்தியா முன்னேறும் என்று இந்திய அரசாங்கத்தின் ஒரு சர்வே கூறுகிறது. 40,000 பக்கம். அந்த அறிக்கையிலே தமிழ்நாட்டில் 364 ஜாதிகள் உள்ளன. இந்த 365 ஜாதிகளும் மேலே வர வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ்நாடு என்பது அதன் எல்லையாக இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்பவர்கள் அதன் 364 ஜாதிகள் இருக்கிறார்கள். இந்த அத்தனை ஜாதிகளையும் நாம் முன்னேற்றினால் மட்டும்தான் தமிழ்நாடு முன்னேறும். ஏதோ சில பேர் முன்னேறுவது என்பது முன்னேற்றம் அல்ல. நீதிபதிகளில் 78% முன்னேறிய ஜாதிகள், ஒரு 5-10 விழுக்காடு மக்கள் இருக்கிறார்கள். இந்திய தொழில்களிலே இன்றைக்கு பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்த கார்பரேட்டில் 99% ஒரு சில ஜாதிகள் தான் ஆக்கிரமித்திருக்கார்கள். இந்திய ஊடகங்கள் அத்தனையிலும் ஒரு முன்னேறிய ஜாதிகள் தான் இருக்கிறார்கள். இந்தியாவை ஆளுகிற கட்சிகள் அத்தனையிலும் பெரும்பான்மை பதவியில் இருப்பவர்கள் முன்னேறிய ஜாதிகள் தான். எனவே இந்த இந்தியா 10% மக்களுக்கானதா இல்லை 90% மக்களுக்கானதா என்று தீர்மானிக்கும் நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே தந்தை பெரியார் அவர்கள் 1925 எப்படி காங்கிரஸ் விட்டு வெளியேறும் போது வகுப்புவாரி உரிமை வேண்டும் என்று கேட்டாரோ அந்த நூற்றாண்டில் நாம் இந்த சாதனை செய்ய வேண்டும். அதற்கு மருத்துவர் திண்ணை அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மருத்துவரையாருக்கும் வழிவகுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.